வணக்கம் அன்பர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, ஒவ்வொரு பதிவுலையுமே நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அன்பும் பேராதரவும் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்துது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்லையுமே நீங்கள் உணர்த்துறீங்க நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னு. நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய நபர் அப்படின்றது இந்த ஒருத்தருடைய செயல்களில் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தில் செயல்படுறாங்க, எந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்கன்றது அவர்களுடைய செயல்களை வைத்து தான் நம்மால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அப்போ நம்முடைய பதிவுகள் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச 100% நல்ல எதிர்காலத்திற்கான பயணத்தை தொடங்கக்கூடிய நபர்களாக தான் நிச்சயமாக இருப்பாங்க. அவர்களோடு இந்த பிரபஞ்சமும் கைகோர்த்து அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் அவங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை கையில் கொடுத்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவு மீனம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் பல விஷயங்கள் நம்ம கண்ணில் படுது, பல பேரை பார்க்குறோம், பல விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்து சேருது. ஆனால் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இந்த கடவுளுடைய அருள், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்குமே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்குமே அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கறது, கேட்கறது, பேசுறது எல்லாமே அவர்களுடைய எதிர்காலத்திற்கான அறிகுறிகள் தான் அவை எல்லாமே. அதை புரிந்து கொண்ட நபர்கள் பேசுறது நல்லபடியாக பேசுவாங்க, பார்க்கக்கூடிய விஷயங்களை நல்லதாக பார்ப்பாங்க, பழகக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாக பழகுவாங்க, எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்குவாங்க. இதுதான் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலத்திற்கான ஒரு தெளிவு முறை. ஏன்னா இங்கே பல குழப்பங்கள் இருக்குது. இந்த காலத்தில் ஒரு நல்ல நிலைமையை அடையிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பல குழப்பங்களையும் தடைகளையும் தாமதங்களையும் துரோகங்களையும் ஏமாற்றத்தையும் கடந்து தான் ஒரு மனிதன் வர வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நம் பதிவுகள் கண்களில் படக்கூடிய நபர்களே அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளிக்கு பிறகு, இந்த தித்திக்கும் தீபாவளிக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். கிரகநிலைகள் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது, இதை எப்படி இவங்க சாதுரியமாக ஹேண்டில் பண்ணும், அதன் பிறகு வரக்கூடிய நல்லதை இவர்கள் எப்படி அடைய வேண்டும்ன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக, கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக மட்டும் நம்முடைய பதிவுக்கு வருபவர்கள் பொறுமையை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். முழுமையான நல்ல பலனை லைஃப்பில் பார்த்துருவீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் அவசர அவசரமாக சீக்கிரம் சொல்ல வந்ததை சொல்லுங்கன்ட்டு போயிட்டு அந்த பக்கம் போய் ரீல்ஸ் பார்க்குறது, சேட்டிங் பண்ணுறதுன்னு நேரத்தை தேவையில்லாமல் வீணடிக்கிறாங்க. ஆனால் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையை ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வெயிட் பண்ணி கேட்க மாட்டேன்றாங்க. அந்த பொறுமை, அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார், அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கோம், அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோட, மன திருப்தியோட, முழு வைப்ரேஷனோட கொடுத்தோம் இந்த மூலிகை சாம்பிராணி. வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி தெரியுதுங்களா? இதுக்காக தான் நான் இன்றைக்கி சொன்னேன். இப்போ நீங்களே கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கினவங்களே, ஐயா எனக்கு போன வாட்டி நான் 2 பாக்கெட் வாங்கினேன், எனக்கு இந்த வாட்டி 10 வேணும், 5 வேணும்னு சொல்லி அதிகமாக தான் போயிட்டுருக்கே ஒழிய குறைஞ்ச பாடே இல்லை. ஏன்னா அந்த வைப்ரேஷன், இதுதான் நான் அப்பயே சொன்ன ஒரே வார்த்தையில். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள், அப்புறம் நீங்களே தான் கேட்டுட்ருப்பீங்க. நான் வாங்குங்கன்னே நான் சொல்லவே மாட்டேன், நீங்களே கேட்பீங்கன்னு. அந்த வைப்ரேஷன் இப்போ உங்களுக்கு வேலை செய்கிறது எனக்கு நல்லாவே எனக்கு தெரியுது. ஏன்னா திரும்ப வாங்கினவங்களே தான் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஐயா, நல்லது நடந்து தான் தீரும். ஏன்னா நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க, அதை தேடுறீங்க, அந்த நம்பிக்கையில் வாங்குறீங்க. அப்போ இந்த மூலிகை சாம்பிராணியில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மூலிகைகளும் அந்த வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கான மூலிகைகள் தான். அப்புறம் எப்படி உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்காமல் போகும்? நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக எதை தேடுறோமோ அதுதான் வந்து சேரும். அப்போ நீங்கள் நல்லதை தேடுறதுனால தான் இந்த சாம்பிராணி கூட உங்கள் வீடு தேடி வந்திருக்கு. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம், வீடு, இந்த 2மே ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். அதுதான் நம்மளுடைய அஸ்திவாரமே. அங்கே மட்டும் நல்ல வைப்ரேஷனை உருவாக்கிட்டிங்கன்னா அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை எல்லா இடத்திலும் மலரும், அற்புதமாக இருக்கும். இதை நான் பிஸ்னஸ்க்காக எல்லோரும் வாங்கணுன்றதுக்காகலாம் இதை நான் சொல்ல, வாங்கினவங்களுக்கு தெரியும் இதை நம்ம எதை நினச்சி கொடுத்தோம் அப்படின்னு. ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ தீபாவளின்றனாலங்க ஐயா, எஸ்டி கொரியர் எல்லாமே, கொரியர் ஆஃபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லீவ் விட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வரைக்குமே லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தீபாவளி முடிஞ்சு தான் இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால் அனுப்ப முடியும். புதன் வியாழன் பக்கமாக ஆயிரும், வியாழன் வெள்ளியில் தான் நம்மளால் அனுப்ப முடியும். ஓகேன்னா நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்டுருக்கனால நம்மளால் உடனே ஏன்னா காய வச்சு, அரைச்சி காய வச்சு, இந்த மழை வேற இப்போ வந்துட்டுருக்கு.
அது வேற ஒரு பார்த்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஆகையால் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கி பாருங்கள். அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப வாங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நல்லதை தேடுறீங்க, அது உங்களை வந்து சேராமல் இருக்குமா? மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த தீபாவளி முதல்ல எப்படி இருக்க போகுது? ஐயா மீனராசிக்கார நண்பர்களே, தீபாவளி பிறகு மாற்றத்தை எதிர்பார்க்கும் மீனராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கத்தினால பல விஷயங்களை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. 4 திசையில் இருந்தும் உங்களை நோக்கி ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. வேலை ரீதியாக, பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக. இப்போ பாருங்கள், மீனராசிக்காரங்களுடைய குழந்தைங்களுக்கு கூட அடிக்கடி இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்க சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல், இந்த அலர்ஜி தொடர்பான விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள். இது மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமணமாய் குழந்தை பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு இப்படி இந்த டைமில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு அது ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துட வேண்டாம். இனி வரக்கூடிய எதிர்காலம் நல்லபடியாக தான் இருக்க போகுது. ஏன்னா மீனராசிக்காரர்கள் எண்ணத்தில் சிறந்தவர்கள், எல்லாருக்கும் நல்லதை நினைக்கிறவங்க, மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் யாருக்கு நல்லது நினைக்குதுன்னு தெரியாமல் தான் சில தேவையற்ற நபர்களுக்கு, மோசமான நபர்களுக்கு, தீங்கை விளைவிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லதை நினச்சி போய் இவங்க கெட்ட பேரை வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க, நம்பிக்கை துரோகங்களை பார்த்துருப்பாங்க. மீனம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம கடந்த பதிவுகளில் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நம்ம தெளிவாக நிறைய பேர் அதிர்ச்சியாக அடைஞ்சிட்டாங்க. ஐயா யாருங்க நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்களே, கரெக்டாக என் லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க ஐயா அப்படின்ட்டு. ஐயா ஒவ்வொரு ராசிக்காரர்கள், இந்த மீன ராசிக்காரனுடைய இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்கள்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அப்போ கனெக்ட் ஆகுது. ஒரே மாதிரியான சில விஷயங்களும் இவங்களுடைய இந்த ராசிக்காரனுடைய லைஃப்பில் ஒரே மாதிரி நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் வச்சு இந்த கிரகநிலைகள் தற்பொழுது கொடுக்கக்கூடிய பலன்கள், எதிர்கால இந்த பிரபஞ்சத்திற்கான விதிகள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு கணிப்புகளே நம்ம தரோம். அதனால தான் உங்களுக்கு அது அப்படியே பர்ஃபெக்டாக பொருந்திருது. மீனம் ராசிக்காரர்கள் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அழகுத்துறை, ஃபேஷன் டெக்னாலஜி, கிரியேட்டிவிட்டி, இது போன்ற விஷயங்களில் ரொம்ப துடிப்பாக இருக்கிறவங்க. எப்போவுமே மூளை வந்து பாசிட்டிவாக இவங்களுக்கு திங்கிங் ஆகிட்டே இருக்கும். ஆனால் தற்பொழுது சூழ்நிலையில் இப்படி இருந்த அந்த குரு பகவானுடைய அருளை பெற்ற இந்த மீனம் ராசிக்காரர்களே இப்போ மனக்குழப்பத்துக்கு, மனதில் தேவையற்ற பயம், அச்சம், இதனால் இவர்கள் மனக்குழப்பத்தில் இருக்காங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னா, ஐயா முடிஞ்சளவுக்கு மனிதர்களை கணிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த நபர்களோடு சேர்றீங்களோ அவங்களுடைய வைப்ரேஷனும் உங்களுக்கும் வரும். அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் போலவே உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறும். ஆகவே மீனராசிக்காரங்க தன் வாழ்க்கையில், அது உங்கள் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வெளிநபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பழகக்கூடிய நபர்களிடம் ஒரு நல்ல ஒரு கணிப்பை வச்சுக்கோங்க. இவங்க இப்படி தான், இவங்க இப்படிப்பட்ட நபர்கள்னு முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஜோதிடராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல மனிதனாக, ஒரு மனிதனை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனத்தெளிவு இருந்துட்டாலே உங்களுக்கு போதும். இதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜோதிடத்தை படிச்சுட்டு வர்றவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம்னு கேட்டெல்லாம் பழகிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? நடைமுறையில் எது சாத்தியமோ அதை யோசிக்கணும். அப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பழகக்கூடிய, பேசக்கூடிய நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அவர்களை கணிக்க கற்றுக்கோங்க. இந்த நேரத்தில் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதனால இப்போ நீங்கள் யார் யார் கூட சேர்றீங்க, யார் யார் கூட பேசுகிறீங்க, யாரை பற்றி யோசிக்கிறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க, இது எல்லாம் தான் இனி உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் மாற்றி மாற்றி கொடுக்க இருக்குது. அதனால தான் இதை நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 1-10க்கு உடையவரும் குரு பகவானே. ஆகவே தொழிலுக்கு அதிபதி உச்சம் பெறுவதால் தொழிலில் சில நல்ல சிந்தனைகள் உருவாகும். வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போது அந்த தொழிலில், வேலையில் துவண்டு போயிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இனி அதிலிருந்து மேலே வரணும்ப்பா. கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலனை வேணாலும் தரட்டும். இந்த நேரத்தில் எனக்கு வந்து தடுமாற்றத்தை தரட்டும், தடைகளை தரட்டும், தாமதத்தை தரட்டும், பாதிப்புகளை தரட்டும். ஆனால் அதுக்கெல்லாம் நான் உடஞ்சி உக்காந்துட்டேன்னா அவ்வளோதான். இனி நான் எனதான முயற்சி மேலே நம்பிக்கை வச்சு நான் அடுத்த அடிகளை எடுத்து வைக்கிறேன் என்ற ஒரு மன தைரியத்துடன் மீனராசிக்காரர்கள் செயல்பட வேண்டிய நேரம். யோகஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் யோகத்தை பெறக்கூடிய ஒரு நேரமும் இருக்குது. ஆனால் பொறுமையாக தான் குரு பகவான் நல்லதை கொடுப்பார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தொழில்களில் பல வழிகளில் வளர்ச்சி பெறுவதற்கான சிந்தனைகள் இந்த நேரத்தில் தோன்றும். உங்கள் லட்சியத்தின் இலக்கை இந்த தீபாவளிக்கு பிறகு அடைவதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏனென்றால் மீனராசிக்காரங்க இந்த நேரத்திலும் நல்லதை பெறுவதற்கான
ஒரு அமைப்பு உங்களிடம் உருவாகியே தீர வேண்டும். சரிங்களா? ஏன்னா இப்போ நான் அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பமானதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பம், நடுக்கம், மனதில் ஒரு அச்சம், தேவையற்ற அச்சம், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்ற மாதிரி சில தேவையற்ற அச்சம். இது எல்லாமே ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாக இந்த செரிமான பிரச்சனை, அந்த அல்சர் பிரச்சனை, வயிறு தொடர்பான, குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனை, இந்த தலைவலி திடீர்னு ஒன்றும் இல்லை. மீனராசிக்காரங்களுடைய குறிப்பாக மீனராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், குறிப்பாக பெண்கள், அவங்க எப்படின்னா மீனராசிக்காரங்க அவங்க தலை முடியை பிடிச்சி இழுத்தா கூட தலைவலி வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், ஏன் இதை நான் தலைவலி அப்படின்ற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணுறேன்னா, நம்ம அதிகமாக யோசிக்கிறோம், சிந்திக்கிறோன்றவே அளவுக்கு மீறி அந்த சிந்தனைகள் போகிறப்ப சில பேருக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும். என்னப்பா யோசிச்சு தலையே எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படிம்பாங்க. குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அந்த தலை மேலே பாரத்தை வச்ச மாதிரி சில சூழ்நிலைகள், அவங்க டிப்ரெஷனுக்கு போயிட்டாவே தலை மேலே பாரத்தை வச்ச மாதிரி இருக்கும். அடிக்கடி பாருங்கள் தைலம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தலைவலி தைலம். சரிங்களா? ஏன்னா மீனராசிக்காரர்கள், அதான் நான் பல பதிவுகளில் இவங்களுக்கான அந்த சூட்சமத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் மனம். மீனம்னாவே மனம்தான், மனசு தான். மனசை தான் சொல்கிறேன். மனம்னா நறுமணம்னு நினச்சிடாதீங்க. மனம், உங்கள் மனசு. அங்கே என்ன விதைக்கிறாங்களோ, அங்கே என்ன வைப்ரேஷன் இருக்கோ, அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்களா, டென்ஷனில் இருக்காங்களா, இல்லை டிப்ரெஷனில் இருக்காங்களான்றதை பொறுத்து தான் அவங்களுடைய முகமாகட்டும் உடலாகட்டும் எல்லாம் இயங்கும். முகத்தில் ஒரு தெளிவும் அப்போ தான் தெரியும், தெளிவில் இருக்காங்களா குழப்பத்தில் இருக்காங்களான்றது. ஆகவே மீனராசிக்காரர்கள் இந்த தலைமையில பாரத்தை வச்ச மாதிரி சில சூழ்நிலைகள் இப்போ அந்த மன அழுத்தம் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கிற நேரம். ஆனால் இந்த தீபாவளி நீங்கள் சில விஷயத்த பண்ணணும் கண்டிப்பாக. என்னன்னு நான் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஐயா மீனராசிக்கார நண்பர்களே, நான் ஏன் இதை உங்களுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்க வேண்டிய நபர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருக்க வேண்டிய நபர். எதிர்காலத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு போக வேண்டிய ஒரு நபர். ஏன் இதை நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் பிறந்தவர்கள், இந்த மீனராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம மேக்ஸிமம் 90% பார்த்திங்கன்னா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க தான் அதிக பேர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பவர்கள். தான் கையில் இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் ஒரு 3 இட்லி இருக்குன்னா, பசியில் ஒருத்தன் வந்தானா அவனுக்கு ஒரு 2 இட்லி இல்லை 2.5 இட்லி கொடுத்துட்டு நீங்கள் துளியூண்டு சாப்பிட்டு போயிடுவீங்க. போதும் எனக்கு இதுவே, அந்த மனிதன் பசியாரட்டும்ட்டு. அப்படிப்பட்ட குணம் கொண்ட நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சந்திரனுடைய வீட்டில் குரு இருப்பதால் குரு சந்திர யோகம், குரு பகவான் செவ்வாய் பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய உடலை பார்ப்பதால் ஆரோக்கியம் ரீதியான சில பிரச்சனைகள்லேருந்து இனி வெளிவர வேண்டிய ஒரு நேரம். அதற்கான சிந்தனைகளும் அதற்கான தெளிவான முடிவுகளையும் எடுக்க வேண்டிய நேரம். அதனால தான் நான் மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நான் ஒவ்வொரு பதிவுகளுமே சொல்கிறேன், உங்களுக்கான அந்த அலட்சியம் என்ற எதிரி தான் அவ்வப்போது உங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் உங்களை அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சில அந்த அலட்சியம்ன்றது உங்களுடைய வாழ்நாள் எதிரி. இது நீங்கள் மீனராசிக்காரங்க உங்களுடைய லைஃப்பை புரட்டி போட்டு பாருங்கள். சில இடங்களில் நீங்கள் அலட்சியமாக இருந்ததற்கான விளைவுகள் பெருசாகவே வந்திருக்கும். அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். அதனால தான் உணவு சார்ந்த விஷயங்களில் பாருங்கள், ஆரம்பத்தில் இவங்க பண்ணுறதெல்லாம் ஒருவேளை இவங்க கூட இருந்தவங்க தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இது சாப்பிட வேண்டாம், இது இப்படி சாப்பிட்டா இது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அடப்புவாங்க, எல்லாரும் என்னென்னமோ சாப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்காங்க, இது நான் சாப்பிட்றதுனால என்ன வரப்போகுது. பார்த்து திங்கிறவங்களுக்கு தான் 1008 நோய் வருது. அதை இதையும் எல்லாம் திங்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சில விஷயங்களை பேசி சாப்பிட்ருவாங்க. அப்புறம் இவங்க உடம்புக்கு ஒத்துக்காமல் அதனால் வரக்கூடிய சில ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணும்போது தான் இவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆகவே உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடு இரண்டுமே உங்களுக்கு இரு பக்கம் நின்று உங்களை கை கொடுத்து தூக்கி விட வேண்டிய ஒரு நேரம். ஆகவே 2 தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவை. அதனால் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் தேவை. அதே போல் சனிக்கிழமை, வாரம் சனிக்கிழமை ஆனால் சனி பகவான் வழிபாடு, நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை 9 முறை அல்லது 11 முறை சுற்றி எள்ளு தீபம் போட்டு நீங்கள் வணங்கி வர வேண்டும். சரிங்களா?
அதே போல் தினமும் காக்கைக்கு உணவு வைப்பது உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் கண்டிப்பாக எப்போவுமே பண்ணுங்கள். இப்போன்னு இல்லை, எப்போவுமே குருவிகளுக்கு பறவைகளுக்கு உணவளியுங்கள். சரிங்களா? ஐயா நான் இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த நல்லதுமே இது வரைக்கும் வரலிங்களே. நீங்களும் இந்த கிரகங்கள் ரீதியாக அந்த யோகம் வருது, குருமங்கள யோகம் வருது, சந்திர யோகம் வருது, குரு பகவான் யோகம் வருது அப்படின்னு ஒவ்வொரு யோகத்தையும் பற்றி தான் சொல்கிறாங்களே ஒழிய அந்த யோகம்னா என்ன, முதல்ல அந்த யோகம் என்ன, எப்படி எங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகும்? அப்படி ஒரு யோகம் வந்தால் ஒரு மனிதன் நல்ல இடத்துக்கு போயிடுவான்ல. அப்போ எல்லார் மீனராசியில் பிறந்தவங்களுக்குமே யோகம் வந்துச்சுன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் எத்தனை பேர் மீனராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க? எல்லாருடைய லைஃபுமே மாறிடும்ல. அப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது உண்மையா பொய்யா அப்படின்னு பல சந்தேகங்களும் கேள்விகளும் இந்த பெரும்பாலும் இந்த ஜோதிடம் ரீதியாக வரக்கூடிய பலன்கள், இந்த யோகங்கள் ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் இந்த நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது. நான் இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளுமே சொல்கிறேன், ஐயா யோகங்களாகட்டும் அதிர்ஷ்டங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா முதல்ல உங்களுக்கு அது நடக்கணும்னா அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். இங்கே மற்றவங்க உங்களுக்கு யோகன்றனால அது தானாக உங்கள் லைஃப்பில் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? அதற்கான சிந்தனைகளும் அதற்கான முடிவுகளையும் அதற்கான யோசனைகளையும் அதற்கான முயற்சிகளையும் எடுப்பவர்களுக்குத்தான் அது அவர்கள் கையில் போய் சேரும். சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எதுவுமே நம்ம கைக்கு சேராது. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்திலும் நல்லதை பெறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் இறங்க வேண்டும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், தயவு செஞ்சு நெகட்டிவாக பேசுகிறவங்க யாருக்கிட்டையுமே பக்கத்தில் நின்று பேசாதீங்க. இது இனிமேல் நீங்கள் இந்த மீனராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்ககிட்ட நான் இருக்கரம் கை கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். ஐயா நம்மளுடைய பதிவுகளை திருமணமானவங்க, குறிப்பாக 30 வயதுக்கு மேலே குடும்பத்தின் பாரத்தை சுமக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், எவ்வளோ பெண்கள் நம்ம ஜாதகம் பார்த்தப்பே நிறைய பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் கூட தன் அந்த குடும்பத்தை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல முறையில் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க சரியான பாதையில் பயணித்து அந்த குடும்பத்தை போராடி இன்றைக்கி நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்கிற பெண்களுடைய ஜாதகங்கள்லாம் நம்ம நிறைய பேர்த்து பார்க்குறப்பலாம் என் கண்ணிலே கண்ணீர் வந்துடும். அந்தளவுக்கு பல கஷ்டங்களை தாண்டி இங்கே சில பல பெண்கள் தாய்மார்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக போராடி தன் குடும்பத்தின் தன் குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காக போராடக்கூடிய ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றம் வரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் மூச்சை பிடிச்சி கத்திட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுடைய சேனல் மேலே மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் பல வருடமாக இருந்து இன்றைக்கி 11 லட்சம் பேர்த்த நம்ம சம்பாதிச்சிருக்கோம், 11 லட்சம் மனசை நம்ம இடம் பிடிச்சிருக்கோம். இது சாதாரண விஷயம் இல்லை. அப்போது தயவு செஞ்சு மீனராசிக்காரங்க நீ நெகட்டிவாக யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா உங்களுக்கான நபர் நான் கிடையாதுன்னு நவுந்துருங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒருத்தருடைய வார்த்தைகளை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. இங்கே நெகட்டிவாக யாராவது உங்கள்கிட்ட சும்மா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டா கூட நீங்கள் நினச்சி பாருங்கள், மீனராசிக்காரங்க ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஐயோ இது இப்படி பண்ண அப்படி ஆகுன்ட்டு யாராவது சும்மா சொல்லிட்டு போயிட்டாலே உங்கள் மனசில் விழுந்துரும். அப்புறம் அது பற்றின தேவையற்ற பயம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவையற்ற பயம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் மனசில் தேவையற்ற பயம் உருவாகுதா இல்லையா? நிச்சயம் எனக்கு தெரிஞ்சு 90% மேலே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தேவையற்ற பயம் இருந்தே தான் இருக்குது. அதை எதிர்த்து போராடி அதை வரவிடாமல் பண்ணுன்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வுகளை கொடுப்பதற்காக இருக்காது, நிரந்தரமாக தீர்வுகளை கொடுக்குறதுக்கு. அதனால தான் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்த தேடி போங்கன்னு நான் சொல்கிறேன். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை அப்போ சரி பண்ணிடணும் அப்போதைக்கு நினைக்காதீங்க, அது எங்கே ஆரம்பிச்சதுன்றதை தேடுங்க. அந்த ஆரம்பித்த இடத்த அனலைஸ் பண்ணி இனி அப்படிப்பட்ட இடம் வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வேறு மாதிரி மாறிடும், ஜெகஜோதியாக இருக்கும். மீனராசிக்காரங்க தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு ஒயிட் ஷீட் பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கிட்டு கிழக்கு திசையாக நோக்கி உட்கார இடத்த சுத்தம் பண்ணி கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து கண்களை மூடி அடுத்த தீபாவளி உங்கள் டார்கெட்டு 2026 தீபாவளி உங்கள் டார்கெட். இப்போ 5லேருந்து 7 விஷயங்களை எழுதுங்க அந்த ஒயிட் ஷீட்டில். சரிங்களா? உங்களுக்கு அடுத்த தீபாவளிக்குள் நியாயமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லவைகள்,
இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த தீபாவளி சக்தி வாய்ந்த நாளில், இந்த பண்டிகை காலத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக நல்ல வைப்ரேஷன் அதிகமாக நிறைந்த நாள். அந்த நாளில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க, நாளைக்கு இதுதான் எனக்கு நடக்கணும், என் லைஃப் நாளைக்கு இந்த நல்லது எனக்கு நடந்தே தீர வேண்டும். என்னுடைய சுயஜாதகத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், அங்கே தசாபுத்தியில் சில கிரகங்கள் எனக்கு கெடுபலனை தரலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனிதனாக நமக்கு நடக்க வேண்டிய நல்லதற்கான அஸ்திவாரத்தை இங்கே போட வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அதை புரிந்து கொண்ட நபர்கள் எதிர்காலத்தை உருவாக்குவாங்க. அதை புரிந்து கொள்ளாத நபர்கள் எதிர்காலத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உருவாக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால தான் நம்ம பதிவை பார்க்குறவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், வாய்ப்பை தேடாதீங்க, உருவாக்குங்க. எதிர்காலத்தை தேடாதீங்க, உருவாக்குங்க. நல்லதை தேடாதீங்க, அது உங்களை தேடி வரவைங்க. இதை புரிந்து கொண்டால், இதை தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு தீபாவளி தான். எல்லா நாளும் பண்டிகை நாள் தான். ஐயா பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து நல்ல உடல்நிலையோட நல்ல மனநிலையோட குடும்பத்தில் நல்லவைகளை கொண்டு வந்து சேர்த்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வரம். அந்த வரத்தை நீங்கள் உங்களை தேடி வர வைக்க வேண்டும். அந்த நல்ல அதிர்வலைகளை விதைப்பவர்களுக்கு அது நிச்சயம் தேடி வரும். ஆகவே இந்த பதிவு இப்போ ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எங்கேயோ எவனோ உட்காந்து என்னமோ கத்திட்டுக்கிறான், எவனோ என்னமோ உளறிட்டுக்கிறான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் வைப்ரேஷன் வேலை செய்யும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்கள் பதிவுகளை மட்டும் தொடர்ந்து பார்த்து பாருங்கள். என் வார்த்தைகள் உங்கள் ஆழ் மனதில் ஆணி அடித்த மாதிரி பதியும். அங்கே உருவாக ஒரு நல்ல அதிர்வலை அது உங்களுக்கு காட்டு. இது வரைக்கும் உங்கள் கண்ணில் படாத பல நல்லதை காட்டும். இது வரைக்கும் உங்கள் முன்னாடியே நல்லது இருந்திருக்கும், உங்களுக்கான பாதைகள் இருந்திருக்கும், உங்களுக்கான எதிர்காலம் இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்காது. ஆனால் இனி தெரியும், இனி புரியும், இனியாவும் நல்லதே நடக்கும். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம பதிவோட இணைஞ்சிருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் பாருங்கள். ஏன்னா வாரம் நான் ஒவ்வொரு ராசிக்குமே கொடுத்துட்டே தான் இருக்கேன். அந்தந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, பிரபஞ்சம் ரீதியாக நீங்கள் எப்படி யோசிக்கணும், என்னென்ன விஷயத்தை பண்ணணும், நடைமுறையில் எது சாத்தியம், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகவே உங்களுடைய நண்பனாக, உங்கள் சகோதரனாக, உங்களுடைய மனசாட்சியாக நம்முடைய பதிவுகள் வேலை செய்யும். உங்கள் மனசில் இடம் பிடிக்கும். இன்றைக்கி கடல் கடந்து பல வெளிநாடுகளிலிருந்தும் நம் பதிவுக்கு பேராதரவு வருதுன்னா அவங்க மனசில் இடம் பிடிச்சிருக்கோம், அவங்க மனசில் ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கோம். இங்கே வைப்ரேஷன் தான் வேல்யூவானது, அதை மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.